இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இவ்விதமாக இந்த வாரத்திலும் இந்த சனிக்கிழமை உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் எனக்கு பாராட்டின இந்த மகா பெரிய இரக்கத்திற்காய் கிருபைக்காய் இந்த வாய்ப்புக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இவ்விதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறதுனாலே நானும் உங்களோடு கூட இணைந்து இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஒரு முறை கூட கற்றுக்கொள்ள சிஸ்டமேட்டிக்காக கற்றுக்கொள்ள தேவன் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறதற்காக நான் அவரை துதிக்கிறேன். தொடர்ந்து தம்பி இளங்கோ ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆரம்பத்துல தொடங்கும் போது அந்த இதுவரையிலும் நாம கற்றுக்கொண்ட அந்த குறிப்பாக இரண்டாவது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இரண்டாவது அதிகாரத்திலே இதுவரை கற்றுக்கொண்ட காரியங்களை மிகவும் ரத்தின சுருக்கமாக அழகாக சொன்னார்கள். நம்ம தொடர்ந்து பாடல் வேளையிலே ஜெபத்தின் நேரத்திலே இந்த பகுதியில இந்த செஷன்ல ஆண்டவர் நம்மை அந்த பாடல்கள் மூலமாகவும் ஜெபங்களின் மூலமாகவும் அவரோடு கூட நெருங்கும்படியாக இன்னும் கிட்டி சேரும்படியாக அவர் நம்மை இழுத்து கொண்டிருந்தார். தொடர்ந்து இந்த வேத பகுதியை நாம் கற்றுக்கொள்ளும் போதும் கூட அவ்விதமாகவே அவர் தமக்கு நேராக நம்மை இழுத்து கொள்ளத்தக்கதாக ஜெபத்தோடு கூட நாம் காணப்படுவோம். அவருடைய வேதம் அதைத்தான் செய்ய வேண்டும், அவருடைய வேதம் அதைத்தான் செய்யும்படியாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதைத்தான் நடப்பிக்கும்படியாக நாமும் இந்த நாளிலே எதிர்பார்ப்போடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அது ஒன்றுதான், அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். அது மாத்திரம்தான் நமக்கு மிகுந்த இன்பத்தை கொடுக்க முடியும். உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்கிற வசனத்தை நாம் அடிக்கடி நினைவு கூறுகிறோம். இந்த நிலையில்லா உலகத்திலே பாவத்தினாலும் அதனுடைய விளைவினால் உண்டான துன்பங்களினாலும் துக்கங்களினாலும் நாம் அல்லல் படும் பொழுது படுகிற வேளையிலே இந்த உலகத்திலே அந்த அவருடைய சமூகம் மாத்திரம்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் மிகுந்த சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் அந்த காரியத்தை இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கத்தக்கதாக தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் தொடர்ந்து இரண்டாவது அதிகாரத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். அருமையானவர்களே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை அல்லது எந்த ஒரு வேதாகமத்தின் புஸ்தகத்தையும் நாம் ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் சிஸ்டமேட்டிக்காக தொடர்ந்து அதை கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது இடையில எந்த காரியத்தையும் நாம விட முடியாது. இதனுடைய மேன்மை அதுதான். ஆக்சுவலா நம்முடைய தேசத்திலே அல்லது தமிழ்நாட்டிலே குறிப்பாக இவ்விதமாக ஒரு குறிப்பிட்ட வேதத்தினுடைய ஒரு புத்தகத்தை மாத்திரம் எடுத்து அல்லது ஒரு நிருபத்தை மாத்திரம் எடுத்து சிஸ்டமேட்டிக்காக ஆரம்பத்திலிருந்து படித்து கொண்டே செல்லுதல் அல்லது அதை எடுத்து அதன் அடிப்படையிலே சிஸ்டமேட்டிக்காக ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் தொடர்ந்தேர்ச்சியான பிரசங்கங்கள் செய்தல், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தமிழகத்திலே அது பொதுவாக இந்தியாவிலே அது மிகவும் குறைவாக அல்லது ரொம்ப ரொம்ப குறைவாக காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இவ்விதமாக சிஸ்டமேட்டிக்காக படிப்பதனுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் எந்த ஒரு வேத பகுதியையும் விட முடியாது. ஸோ இந்த வேத பகுதி அதை அந்த வேத ஆராய்ச்சியை நடத்துகிறவர் அல்லது பிரசங்கிக்கிறவர்களுக்கு அது புரியாதது போல இருந்தாலும் சரி, அல்லது அது ட்ரையாக அவர்கள் இருக்கிறதாக ஃபீல் பண்ணாலும் சரி, அல்லது அது எனக்கு பிரியமான ஒரு சப்ஜெக்டாக அது இல்லை என்பதனாலும் சரி, அதை விட்டுவிட முடியாது. அது போல நாம் நேர்த்தியாக கற்றுக்கொண்டு இருக்கும் போது எதையும் விட்டுவிட முடியாது. தேவனுடைய ஆலோசனையை பரிபூர்ணமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நாம் விடுகிற அந்த காரியம்
ஒருவேளை நமக்கு முக்கியம் இல்லாதது போல தெரிந்தாலும் கூட அது அதற்கு முன்னால் உள்ள பகுதி, அதற்கு பின்னால் உள்ள பகுதியையும் இணைத்து நாம் பார்க்கும்போது அதிலே மிகவும் அற்புதமான ஒரு கருத்து இருக்கலாம், மிகவும் அற்புதமான ஒரு சத்தியம் இருக்கலாம். அது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு வாக்கியம் கூட விடப்படாதபடி, ஒரு வசனம் விடப்படாதபடிக்கு, ஒரு சொற்றொடர் விடப்படாதபடி, ஒரு வாக்கியம் விடாதபடிக்கு எல்லாமே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஆகையினாலே அந்த உணர்வோடு கூட நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, நாம சற்று வேகமாக அல்லது நிறுத்தாதபடி சென்று கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பேசேஜ்லையும் எந்த ஒரு குறிப்பிட்ட வசனத்திலேயும் நிற்காதபடி தொடர்ந்து சென்று கொண்டிருக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக எடுத்துக்கொள்ளுகிற பகுதி அல்லது நமக்கு முன்னே இருக்கிற பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 17வது வசனம் தொடங்கி 24வது வசனம் வரையிலும், 17வது வசனம் தொடங்கி 24வது வசனம் வரையிலும். அருமையானவர்களே, நாம் இதற்கு முந்தின காரியங்களை அறிந்திருக்கிறோம். அதிகமாக அதை ரிவ்யூ பண்ணுவதிலே நாம் நேரம் செலவழிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். தம்பி இளங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. இதுல 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து தொடர்ந்து 32வது வசனம் வரையிலும் இந்த பொதுவாக எல்லா மனிதர்களும் கெட்டு போனார்கள் என்பது, அல்லது எல்லா மனிதர்களும் தேவனை விட்டு தூரம் போனார்கள் என்பது, அல்லது பொதுவான மனிதர்கள், குறிப்பாக யூதர் அல்லாதவர்கள், புறஜாதியார்கள் எப்படி அவர்கள் பாவத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் அல்லது பாவத்தினாலே தேவனை விட்டு பிரிந்து போனார்கள், தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாத அந்த ஒரே பாவத்து நிமித்தம் தேவன் அவர்களை கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக முழு சமுதாயமாக, முழு தேசமாக, முழுவதும் ஒருவர் விடாதபடி எல்லா புறஜாதியாரும் எல்லா மனிதர்களுமே பாவத்திற்குள்ளாக அடைக்கப்பட்டார்கள் என்பதை 18லிருந்து 32 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வது அதிகாரம் தொடங்கும் போது யூதன் அல்லது ஒரு நல்ல மாரலிஸ்ட், நல்ல ஒரு ஒழுக்க நெறிமுறைகளின்படி நடக்கிற ஒருவன், அல்லது விசுவாசியை போல, கிறிஸ்தவ விசுவாசியை போல தோற்றமளிக்கிற ஒருவன், அவன் இந்த முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மக்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை குற்றம் சாட்டும் பொழுது, அல்லது அவர்கள் எல்லாரும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள் என்பதை சொல்லும் போது, இவன் அந்த காரியங்களை நான் செய்யாதது போல் இருக்கிற அவனை நீயும் அதே பாவத்தை தான் செய்கிறாய். அவர் பட்சபாதம் இல்லாதபடி அவர் நியாயம் தீர்க்கிறவர். நியாயப்பிரமாணத்தை தொடர்ந்து கடந்த வாரத்துல நான் பார்த்த அந்த வேத பகுதியிலே நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை நியாயப்பிரமாணம் இல்லாதபடி எப்படி நியாயம் தீர்க்கிறார், அல்லது அவர்களுடைய மனசாட்சியின் படி அவர்கள் எப்படி தீர்க்கப்படுகிறார்கள் என்பதை பார்த்தோம். நியாயப்பிரமாணம் உள்ளவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்புக்குட்படுவார்கள் என்ற காரியங்களை எல்லாவற்றையும் நாம பார்த்து வந்தோம். இந்த 17வது இன்று 2வது அதிகாரம் 17 முதல் 24 அகைன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம நினைவில் கொள்ள வேண்டியது, தொடர்ந்து 1வது அதிகாரம் 18வது வசனம் தொடங்கி 3வது அதிகாரம் 20-21 வசனங்கள் வரையிலும் அந்த 3 மிக முக்கியமான பொருள்கள் அதிலே ரிப்பீட் பண்ணப்படுகிறது என்பதை நாம ஏற்கனவே பார்த்தோம். இந்த முழு வேத பகுதியிலேயும் மனிதனுடைய அவல நிலைமை, அல்லது மனிதன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாதபடி ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு இரட்சகரினுடைய அவசியம் என்ன என்பதை வலியுறுத்துகிற அந்த காரியத்திலே தேவனாகிய கர்த்தருடைய நித்திய நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு, பாவம், நித்திய மரணம், நியாய தீர்ப்பு,
அவருடைய கோபாக்கினை, இந்த காரியங்கள் தான் அல்லது இந்த பொருட்கள், இந்த தீம்ஸ் தான் இதுல முழுமையாக அடங்கி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவத்தினுடைய பார சுமை, அது நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு, அவருடைய உக்ர கோபாக்கினை, இந்த நித்திய மரணம், இவைகளெல்லாம் இருக்கும் பட்சத்திலே இருந்தாலும் கூட அந்த இந்த பொருட்கள் நான் இப்பொழுது சொன்ன இந்த தீம்ஸ், இந்த பொருள் சாண்ட்விச் போல அந்த நற்செய்திக்கு உள்ளே இருக்கிறது என்பதை, அதையும் இந்த துவக்கத்திலே நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட நாம் அடிக்கடி அவைகளையும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். 17வது வசனம் 1, 18வது வசனத்திலிருந்து 18வது வசனத்திலிருந்து தேவ கோபாக்கினை தொடங்குகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் 17வது வசனம் அதோடு 3வது அதிகாரம் 20வது வசனம், இந்த 2 வசனங்களையும் நான் தொடக்கத்திலே வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்படுகிறது, சுவிசேஷத்திலே தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. இதுதான் நற்செய்தி என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் இந்த நற்செய்தி? ஏனென்றால் ஒரு பெரிய துர்ச்செய்தி இருக்கிறது என்று தொடர்ந்து பல வாரங்களாக அந்த துர்ச்செய்தியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த துர்ச்செய்தி 18வது வசனத்திலே தொடங்குகிறது. தேவ கோபம் எல்லா மனிதருக்கும் விரோதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. 17வது வசனத்தை குறித்துக் கொள்வோம். அதை நாம் வாசித்தோம். 3வது அதிகாரம் 20வது வசனம், இந்த பெரும் பகுதி முடியும் போது, முடிகிற இடத்திலே என்ன இருக்கிறது? அகைன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனுடைய பாவத்தினுடைய நிலைமை, அதனுடைய விளைவுகள், அல்லது தேவனுடைய உக்கிர கோபாக்கினை, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்கிற இந்த காரியங்கள் இந்த சுவிசேஷத்திலே மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை மீண்டும் இந்த மாலையிலே நாம் நினைவுபடுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, அடிப்படையிலே நாம் இங்கே என்ன செய்கிறோம் என்றால், நம்மை ரட்சித்த இந்த சுவிசேஷத்தை, நம்மை ரட்சித்த இந்த கிறிஸ்துவை நாம திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். ரிப்பீட்டட் திங்ஸ் தான் இது அல்லாதபடி வேறு ஒன்றும் தேவையில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று காலையில நான் ஒரு ஆர்டிக்கிள் படிக்கும் பொழுது, அந்த ஜாக் மில்லர் என்கிற தேவ மனுஷன் எழுதியிருக்கிற ஒரு சிறிய கொட்டேஷன். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், we must preach the gospel to ourselves every day. நாம் சுவிசேஷத்தை நமக்குத்தானே ஒவ்வொரு நாளும் பிரசங்கிக்க வேண்டும் என்று. அந்த சுவிசேஷம் நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரசங்கிக்க வேண்டும் என்கிற காரியம். இது அல்லாதபடி வேறு எதுவும் வேண்டாம். மார்ட்டின் லூதர் சொல்லுகிறது போல, நான் ஒவ்வொரு வாரமும் திருச்சபையிலே justification by faith alone, விசுவாசத்தினாலே மாத்திரம் தேவனுடைய நீதி உனக்கு கொடுக்கப்படுகிறது என்பதையே நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணமாக அவர் சொல்லுவது என்னவென்றால், மற்ற நாட்களின் வேலைகளிலே அல்லது மற்ற நாட்களிலே என்னுடைய விசுவாசிகள், என்னுடைய திருச்சபையின் விசுவாசிகள் அதை மறந்து போகிறார்கள் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடிப்படையிலே நாம் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே அதன் அடிப்படையிலே 1:17 வாசித்தோம். அந்த சாண்ட்விச் என்று சொன்னோமே, அதற்கு அடுத்த பகுதியிலே இருக்கிற 20-21 வாசிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க இதுதான் முக்கியமான வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து
நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், ஆகமங்கள், நியாயப்பிரமாணம் எல்லாமே ஒன்றை தான் சாட்சியிடுகிறது, ஒன்றை குறித்து தான் சொல்லுகிறது. அந்த சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வருகிறது, அந்த கிறிஸ்துவை சொல்லி கொண்டு வருகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாதபடி, அப்பார்ட் ஃப்ரம் த லா, நியாயப்பிரமாணம் இல்லாதபடி தேவநீதி இலவசமாய் மனிதர்களுக்கு அருளப்படுகிற அந்த சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டிலிருந்தே சொல்லப்பட்டு கொண்டு வருகிற முழு வேதாகமமும் அதுதான் என்பதுதான் சாராம்சம். அதை தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சோ இந்த பின்னணியத்திலே நாம் இன்றுள்ள வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வேதாகமத்திலே தெளிவாக பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலையிலே நமக்கு உதவி செய்வாராக. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னது என்று வகையறுக்கிறாயே, நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2வது அதிகாரத்தை தொடங்கும் போதே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மனதிலே ஒரு யூதன் இருந்தாலும் கூட இந்த 16வது வசனம் வரையிலும் அவர் யூதனை மென்ஷன் பண்ணவில்லை. ஆனால் இப்பொழுது வெளியரங்கமாக யூதனை குறித்து பேசுகிறார். ஒரு யூதனுடைய நிலைமையை குறித்து பேசுகிறார். இதற்கு மாத்திரம் தனியாக, இந்த வேத பகுதிக்கு மாத்திரம் தனியாக நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு என்ன செய்கிறார் என்றால், அந்த போலியான பாதுகாப்புகளை ஒன்றுமில்லாதபடி சுக்கு நூறாக உடைத்து போடுகிறார். ஃபால்ஸ் செக்யூரிட்டி, போலியாக இருக்கிற நம்பிக்கை அல்லது போலியாக இருக்கிற ஒரு நற்செய்தி அல்லது போலியாக இருக்கிற பாதுகாப்பு, போலியாக இருக்கிற அரண் அல்லது கோட்டை. இந்த யூதர்கள் ஒரு கோட்டைக்குள்ளே தங்களை இருக்கிறவர்களாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பிக்கிறார். ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ட்ரஸ், ஒரு மிகவும் உறுதியான ஒரு கோட்டை, மிகவும் உறுதியான ஒரு கோட்டை என்று அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது என்றைக்கு இடித்து விழுமோ அப்படிப்பட்ட உறுதியற்ற கோட்டை. அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இது உறுதியான கோட்டை என்று. ஆனால் அது உண்மையிலேயே ஒரு மழை பெய்தால் இடிந்து போகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கோட்டை. இதை குறித்து ஜான் மெக்கார்த்தர் அவர்கள் சொல்லும் போது இது சிமிலராக இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் அவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் குடும்பமாக உங்களுடைய முழு குடும்பத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கும்படியாக, உங்களுடைய முழு குடும்பத்திற்கும் இன்சூரன்ஸ் தேவை என்பதற்காக, லைஃப் இன்சூரன்ஸாக ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான பணத்திற்கு ஒரு இன்சூரன்ஸை போட்டு லட்சக்கணக்கிலே ஒரு 2 அல்லது 3 இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் கட்டிவிட்ட பிறகு 3வது இன்ஸ்டால்மெண்ட் அல்லது 4வது இன்ஸ்டால்மெண்டை நீங்கள் கட்டும் பொழுது யாராவது ஒருவர் வந்து, சகோதரனே, நீர் கட்டி கொண்டிருக்கிற இந்த இன்சூரன்ஸ், நீர் சேர்ந்திருக்கிற இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில நீர் சேர்ந்து மாதம் இவ்வளவு பெரிய தொகையை கட்டி கொண்டிருக்கிறீரோ அது வந்து போலியான கம்பெனி என்று சொல்வாரானால் நிச்சயமாக
ஒருவேளை இது போலி கிடையாது என்று அவனை துரத்தி விட்டு அல்லது அவன் சொல்வதை கேட்காதபடி, அவனுடைய செய்தியை கேட்காதபடி நாம் நம்ம இஷ்டப்படி செய்யலாம். ஆனால் ஒரு நல்ல ஞானமுள்ளவன் என்ன செய்வான் என்றால், அதிலே உண்மை இருக்கலாம் போல அப்படின்னா அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கிறது என்று அவனை கேட்டு அல்லது பல ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி அநேகரை வினாவி அது போலியான கம்பெனி என்று தெரிய வந்தால் நாம் அங்கே தொடர்ந்து அந்த பாலிசி கட்டுவதை நிறுத்தி விடுவோம். அந்த இதுவரையிலும் எனக்கு பெரிய செக்யூரிட்டி என்று, எனக்கு பெரிய நம்பிக்கை, எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு என்று எந்த காரியத்தை நான் நம்பியிருந்தேனோ அது ஒரு மனிதன் சொன்ன அந்த செய்தியினாலே அது சுக்குநூறாக உடைந்து போனது. அது ஒரு போலியான பாதுகாப்பு என்பதை நான் அறிந்து கொள்ளும் போது அதற்கேற்ற நடவடிக்கைகளை எடுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு செய்திதான் இது. போலியான நம்பிக்கை, இது போலியான ஒரு கோட்டை, இது ஒரு போலியான ஒரு பாதுகாப்பு என்று சொல்லுகிற அந்த மனிதனுடைய செய்தியை போன்றுதான் தேவனாகிய கர்த்தருடைய செய்தி இந்த மாலை வேளையில நமக்கு முன்பாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம பார்க்கும்போது அல்லது படிக்கும்போது அல்லது அந்த இன்ட்ரோடக்ஷன்லே அந்த முதல் வார்த்தையே யூதன் என்று வருகிறபடினாலே நமக்கு ரெலவென்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கடந்த வாரத்திலே நாம தெளிவாக பார்த்தோம். இந்த வாரத்திலும் நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே அல்லது இந்த நாட்களிலும் யூதர்கள், உண்மையான யூதர்கள் என்றால் எழுத்தின்படியான உண்மையான யூதர்கள். இருதயத்தின்படி ஒரு உண்மையான யூதன் இருக்கிறான், அவனை குறித்து நான் சொல்லவில்லை. ஆனால் எழுத்தின்படி அந்த யூத மார்க்கத்திலே பக்தி வைராக்கியமாகி இருக்கிற ஒரு மனுஷன் இருப்பானால் அந்த மனுஷனுக்கும் இந்த நாளிலே பேருக்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களும் அல்லது மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெறாதபடி மறுபடியும் பிறவாத ஒரு நிலைமையிலே நான் கிறிஸ்தவ விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு எந்த ஒரு டினாமினேஷனல் சர்ச்லயும் எந்த ஒரு திருச்சபையிலும் இருக்கிற மனிதனையும் அது குறிக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதை நாம் உணர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியினுடைய ஒரு சாராம்சத்தை நான் முதலிலே சொல்லிவிடுவது நல்லது என்று நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், அல்லது தேவன் இங்கே நமக்கு முன்பாக வைக்கிற சத்தியம் என்னவென்றால், அல்லது வேறு விதத்திலே சொன்னால், இந்த ஃபால்ஸ் செக்யூரிட்டி என்பதை, இந்த போலியான பாதுகாப்பு என்பதை ஒரு மாய்மாலம் என்று சொல்லலாம். இந்த மாய்மாலம் அல்லது மாய்மாலமான வாழ்க்கை மனிதர்களுக்குள்ளே எப்படி வருகிறது என்று, மனிதர்களுக்குள்ளே என்று சொல்லும் போது கிறிஸ்தவர்களுக்குள்ளே அல்லது யூதர்களுக்குள்ளே எப்படி வருகிறது? யூதர் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை நாம் அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18 முதல் 32 வரை சொன்ன அந்த பகுதியிலே நாம் அடைத்து விடுவோம், அல்லது அவர்களை அங்கே வகையறுத்து அங்கே வைத்து விடுவோம். அப்படிப்பட்டவர்கள் நான் பாவி என்று சொல்வது எளிது. அவர்களுக்கே தெரியும், நான் இந்த பாவங்களை எல்லாம் செய்கிறேன், இந்த பாவங்களிலே தான் வாழ்கிறேன். ஆனால் அவர்கள் தங்களுக்கென்று ஒவ்வொரு கொள்கைகளை வைத்துக் கொள்வார்கள் அதிலே. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களிடத்திலே, நீ ஒரு பாவ வாழ்க்கை வாழ்கிறாய், உனக்கு இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருக்கிறார் என்பதை சொல்லும் போது, ஒருவேளை இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை அவன் விசுவாசிக்காவிட்டாலும் அவன் பாவி என்பதை அவன் ஒத்துக்கொள்வான். ஆனால் இந்த பகுதியிலே நாம் வரும் பொழுது அந்த மாய்மாலம் என்கிற கவர்ல வாழ்கிறவர்கள், மாய்மாலத்திலே வாழ்கிறவர்களுக்கு அவர்கள் எனக்கு சுவிசேஷம் தேவை, எனக்கு இயேசு கிறிஸ்து தேவை என்று உணர்ந்து இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே வருவது மிக 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 கடினமான ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாய்மாலம் எப்படி வருகிறது, எப்படி உருவாகிறது, எப்படி மனிதனுக்குள்ளே அது அந்த ப்ராசஸ் உண்டாகிறது, அது வேர் கொள்ளுகிறது, அது நிலைத்திருக்கிறது என்பதற்கான அடிப்படையான காரியத்தை நாம் இங்கே கண்டுகொள்ள முடியும். இங்கே என்ன சொல்லுகிறார்? எப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான்?
அவன் நியாயப்பிரமாணத்தின் இந்த 17வது வசனத்தை பார்க்கும்போது அவன் நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருக்கிறான். அல்லது நாம் இதை சற்று விரிவாக நாம பார்ப்போம். ஆனால் அருமையானவர்களே, இவர்கள் தேவனாலே நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்தை அல்லது தேவனுடைய நீதியை அல்லது தேவனுடைய சட்டங்களை அவர்கள் தங்களுடைய கிரியைகளினாலே, விசுவாசத்தினாலே அல்லாதபடி தங்களுடைய முயற்சிகளினாலே, தங்களுடைய கிரியைகளினாலே அதை செய்து நிறைவேற்றி விடலாம் என்கிற அந்த முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். ஆரம்பத்திலே ஈடுபடுகிறார்கள். பின்பு அதை செய்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு புரிய வருகிறது, இதை நிச்சயமாக நாம் நம்முடைய கிரியைகளினாலே செய்து நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய சட்டங்களுக்கு மனதார என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்வேனேயானால் நிச்சயமாக இதை நான் செய்து நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்து கொண்ட பின்பு அவர்கள் போலியாக அதை செய்வது போல ஒரு நாடகத்தை நடிக்க விரும்புகிறார்கள், அல்லது வெளிப்பிரகாரமாக அதை செய்கிறார்கள். வெளிப்பிரகாரமாக அவைகளை செய்யும் பொழுது அவர்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்திலே, அவர்கள் சார்ந்திருக்கிற சபைகளிலே அதை குறித்த அப்ரூவல் கிடைக்கும் போது, அல்லது நீ சரியாக செய்கிறாய் என்பது போன்ற சிக்னல் கிடைக்கும் போது, நீ சரியாக செய்கிறாய் என்பது போல பாராட்டுகள் கிடைக்கும் போது, அல்லது பாராட்டுகள் இல்லாவிட்டாலும் சிக்னல் அது அப்படி கிடைக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த போலியான வாழ்க்கையை அவர்கள் மிகவும் அழகாக கட்டுகிறார்கள். இந்த போலியான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் கிடையாது என்பது மாத்திரம் அவங்களுக்கு தெரியாதே ஒழிய, எவ்வளவு நேர்த்தியாகவும் எவ்வளவு அழகாகவும் இந்த கோட்டையை கட்ட முடியுமோ அதை கட்டுகிறார்கள். சோ நியாயப்பிரமாணம் கிடைக்கிறது, நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிகிறார்கள், அதை கிரியையினாலே செய்து நிறைவேற்ற முற்படுகிறார்கள். செய்ய முடியாது என்கிற பட்சத்திலே அவர்கள் செய்வது போன்ற ஒரு பாசாங்கு காட்டி ஒரு மிகப்பெரிய தங்களை சுற்றி ஒரு பெரிய கோட்டையை தாங்களே எழுப்பி கொண்டு விடுகிறார்கள். அருமையானவர்களே, இதுதான் மாய்மாலம். இந்த கோட்டையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இடித்து இங்கே தகர்க்கிறதை நாம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 17 முதல் 24 வரை உள்ள இந்த வேத பகுதியிலே, இன்று நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே மிக முக்கியமாக இன்னொரு எலிமெண்டை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆட் பண்ணுகிறார். தேவ கோபாக்கினை, மரணம், பாவம், நியாய தீர்ப்பு என்ற வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதிலே ஒரு வார்த்தை கூடுதலாக 2வது அதிகாரத்திலே நியாயப்பிரமாணம் அடிக்கடி வந்தாலும் இந்த பகுதியிலே மிகவும் அதிகமாக வருகிறது. 2வது அதிகாரம் முழுவதுமே வருகிறது என்று சொல்லலாம். இந்த முழு 2வது அதிகாரத்திலே 19 முறை அல்லது 20 முறை இந்த நியாயப்பிரமாணம் என்கிற காரியம் வருகிறது. சோ இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரே ஒரு காரியம் இன்ட்ரோடக்ஷன்ல நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 5 நியாயப்பிரமாணத்தினுடைய அல்லது தேவனுடைய சட்டத்தினுடைய 5 நோக்கங்கள் என்று ஸ்டீவ் லாசன் சொன்ன அந்த காரியம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நாம் அதை பார்த்து விட்டு தொடர்ந்து நாம் இந்த வசனங்களை நாம் கவனிப்போம். ஒன்று, அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வேதத்தின் ஆதாரத்தில், இது ஸ்டீவ் லாசன் சொன்னதுனாலே அல்ல, சொல்லுகிறதுனாலே அல்ல, இது வேதத்தின்படியாக நமக்கு மிகவும் பிரயோஜனமான, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, இது நமது இந்த தியானத்திற்கும் நமது படிப்புக்கும் மிகவும் உபயோகமாய் இருக்கக்கூடிய காரியம். சோ இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய 5 நோக்கங்கள். முதலாவதாக, இட் ரிவீல்ஸ் த ஹோலினஸ் ஆஃப் காட். இது தேவனுடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறது, அல்லது தேவனுடைய பரிசுத்தத்தை அது வெளிப்படுத்துகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நமக்கு நன்றாக தெரியும் 2 விதமான வெளிப்பாடுகள் உண்டு என்று. அதாவது மனிதன்
படைக்கப்பட்ட மனிதன் படைத்த கடவுளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால், படைக்கப்பட்ட மனிதன் படைத்த தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் அது முடியாத காரியம், அது இயலாத காரியம். இட் இஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். ஒரு நாம ஒரு பாதையில நடந்து செல்லும் போது நாம் மிதிக்கிற ஏராளமான எறும்புகள், அந்த எறும்புகள் இந்த மனிதன் என்னை மிதித்து சாகடிக்கிறானே, இந்த மனிதன் ஏன் இப்படி செய்கிறான், இது யாரு, மனிதனா, அவனுடைய தன்மைகள் என்ன என்று அதால சிந்திக்கவே முடியாதது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களாகிய நாம் தேவனை குறித்து கொஞ்சமும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் 2 விதமான வெளிப்பாடுகள் மூலமாக இந்த படைத்த தேவன் மனிதர்களுக்கு அல்லது படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஒன்று அவருடைய அந்த பொதுவான வெளிப்பாடு, இது அந்த இயற்கை அல்லது படைப்புகள் என்று நாம் பார்த்திருக்கிறோம், நமக்கு நன்றாக தெரியும். 2வதாக விசேஷ வெளிப்பாடு அல்லது ஸ்பெஷல் ரெவலேஷன் என்பது தேவன் சிறப்பாக, தமிழிலே அதை சொல்லுவோமே, ஆனால் சிறப்பான வெளிப்பாடு, தேவனை குறித்த சிறப்பான வெளிப்பாடு என்பது தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய சட்டம், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் தேவன் எழுதி கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை. சோ இந்த புதிய ஏற்பாட்டை நீக்கி பழைய ஏற்பாடுதான் நமக்கும் ஆதாரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, தேவன் தன்னுடைய பிரமாணங்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிற அந்த சிறப்பு வெளிப்பாட்டை பெற்றவர்கள் யூதர்கள். அதே போல அந்த சிறப்பு வெளிப்பாட்டை தாண்டி சுவிசேஷங்களையும் புதிய ஏற்பாட்டையும் பெற்றிருக்கிற நாம் யூதர்களை காட்டிலும் விசேஷமாக இந்த கேட்டகரியில நம்மளை ஃபிட் இன் பண்ணலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த பகுதியை அல்லது குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம படிக்கிறதனுடைய மிக முக்கியமான நோக்கம், நான் மறுபடியும் பிறந்த விசுவாசியாக இருந்தேனானால் இந்த ரட்சிப்பிலே நான் பெற்றிருக்கிற இந்த அனுபவத்திலே நான் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை நான் கண்டு, அந்த ரட்சிப்பின் நாயகனாகிய கிறிஸ்துவை நான் கண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அவரை துதிப்பதற்காக, அவரை மைமைப்படுத்தத்தக்கதாக. அதே நேரத்தில் அப்படியானால் இந்த பகுதி எவ்வளவு ரெலவென்ட் என்று நாம் பார்க்க வேண்டும். இதிலே முதலாவதாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படிப்பட்ட நிலைமையிலே அடைக்கப்பட்டிருந்தோம் என்பதை நாம் அறியும் போது இன்னும் நாம் அவரை துதிக்கவும், நாம் அவருக்கு நன்றி செலுத்தவும், அவரை ஆராதிப்பதும் குவாலிட்டேட்டிவாக மாறுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு 3வது நோக்கத்தையும் நாம் அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அருமையானவர்களே, இங்கே பாவத்தினுடைய நிலைமை அல்லது இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட ஒரு மனுஷனை அப்போஸ்தலனாகிய பவுல் வர்ணிக்கும் போது, அல்லது பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு முன்பதாக கொண்டு வரும்போது, அந்த அதை இன்டுவெல்லிங் சின்னாக அல்லது நமக்குள்ளே நம்முடைய இருதயத்திலே விசுவாசிகளாகிய நம்முடைய இருதயத்திற்குள்ளும் அல்லது நம்முடைய ஆவியிலும் நமக்கு உள்ளும் அந்த உள்ளான மனுஷனிலே அந்த ஜென்ம சுபாவமானது இருக்கிறது, பாவத்தினுடைய தன்மை இருக்கிறது என்பதை நாம் இதை வைத்து புரிந்து கொள்ளும்படியாக அதற்காகவும் நாம் இதை பயன்படுத்துகிறோம், அதற்காகவும் பயன்படுகிறது. அப்படியானால் நாம் அதன் அடிப்படையிலே நான் அந்த தன்மையிலிருந்து வெளிவருவது எப்படி, அல்லது அந்த தன்மையை நான் என்னிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை என்னிலே அதை அழிப்பது எப்படி என்கிற காரியத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது அல்லது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இன்னொரு காரியம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் எனக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணத்திலே மிக முக்கியமான காரியம் அந்த 10 கற்பனைகள். 10 கற்பனைகள் தான் மாரல் லாஸ் என்று சொல்வார்கள். அந்த யூதர்களுக்கே உரிய அந்த செரிமானியல் லாஸ் அல்லது அந்த
வழிபாட்டுக்குரிய காரியங்களை நாம் அகற்றிவிட்டோம். அந்த வழிபாட்டுக்குரிய காரியங்கள் நமக்கு செல்லாதே தவிர மாரல் லா அல்லது அந்த 10 கற்பனைகள் என்பது அது நம்முடைய விசுவாசத்திற்கு மிகவும் அடிப்படையானது. சோ இந்த கற்பனைகளின் மூலமாக அல்லது நியாயப்பிரமாணத்தை தேவன் யூதர்களுக்கு கொடுக்கும் போது நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அவர் அருளி இருக்கும் போது அதனுடைய முதலாவது நோக்கம் என்ன? தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது தேவன் எத்தனை பரிசுத்தம் உள்ளவர், தேவன் எவ்வளவாய் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை அது காண்பிக்கிறது. சோ லா ஆஃப் காட் அல்லது நியாயப்பிரமாணம் தேவனை பரிசுத்தர் என்று காண்பிக்கிறது. லா ஆஃப் காட் ரிவீல்ஸ் the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை அது காண்பிக்கிறது, தேவனுடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது, it reveals the sinfulness of man. இந்த தேவனை பரிசுத்தராக நாம் காணும் பொழுது இந்த நியாயப்பிரமாணங்களிலே அருமையானவர்களே, இந்த யூதர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது இந்த நோக்கத்திற்காக தான் கொடுக்கப்பட்டது. நாம் ஏற்கனவே கூட பார்த்திருக்கிறோம், நமக்கு நன்றாக தெரியும். இந்த லேவியராகமம் எழுதின லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே அடிக்கடி ரிப்பீட் ஆகப்படுகிற ஒரு சொற்றொடர் என்னவென்றால், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நீ இவ்விதமாக செய்யக்கூடாது, நான் பரிசுத்தர், உனக்கு இந்த கட்டளையை நான் கொடுக்கிறேன் ஏனென்றால் நான் பரிசுத்தர் என்கிற காரியம். அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய பரிசுத்தம் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதா, இவ்வளவு அதிகமாக இருக்கிறதா என்பதை இந்த வெளிப்பாட்டிலே அவன் அறிய 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 நான் மனிதனாக எவ்வளவு பாவியாக இருக்கிறேன், எத்தனை பாவியாக இருக்கிறேன், எத்தனை பெரிய பாவியாக இருக்கிறேன், எவ்வளவு அருவருக்கத்தக்க பாவியாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக. மூன்றாவதாக, it's a tutor to lead us to Christ. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே நமக்கு நன்றாக தெரியும், நாம் படித்திருக்கிறோம், நமக்கு தெரியும். அங்கே நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு ஃபங்க்ஷன் அங்கே அழகாக, மிக அழகாக சித்தரிக்கப்படுகிறது. இது கிறிஸ்துவானவர் வருவதற்கு முன்பதாக அல்லது இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற, நியாயப்பிரமாணத்தின் நாயகனாய் இருக்கிற, அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை நமக்கு இலவசமாக வழங்குகிற அந்த கிறிஸ்து அண்டை நம்மை வழி நடத்துகிற உபாத்தியாயராய் இருக்கிறது. அல்லது ஒரு ஸ்கூல் மாஸ்டர் அல்லது ஸ்கூல் டீச்சர். ஒரு ஸ்கூல் டீச்சர் அந்த வருஷம் முடியும் போது நம்மை அடுத்த வகுப்புக்கு ப்ரமோட் பண்ணி அனுப்புகிறது போல அது அந்த நியாயப்பிரமாணம் அடுத்த வகுப்புக்கு நம்மை அனுப்புகிறது. அல்லது நியாயப்பிரமாணம் இல்லாமல் நமக்கு அருளப்பட போகிற அந்த கிருபையினாலே அருளப்படுகிற தேவனுடைய நீதி, கிறிஸ்துவனுடைய நீதிக்கு நேராக வழி நடத்துகிற உபாத்தியாயராய் இருக்கும்படியாக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. 3 பார்த்தோம்னா, நான்காவதாக, இது பொதுவாக ஒரு சமுதாயத்திலே ஒரு சொசைட்டியில மனிதர்கள் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு அல்லது பாவத்தை ரெஸ்ட்ரெயின் பண்ணுவதாக, ஒரு சமுதாயத்திலே பாவத்தை ரெஸ்ட்ரெயின் பண்ணுவதாக, சமுதாயத்திலே பாவத்தை கட்டுப்பாடுள்ள ஒரு நிலைமையிலே வைப்பதற்காக தேவன் இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியும், நாம் அதிலே ஆழமாக செல்ல விரும்பவில்லை, நமக்கு நேரம் இல்லை. இந்த ஒரு லிமிட்டுக்கு தான் இதனுடைய கட்டுப்பாடு இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். கடைசியாக அருமையானவர்களே, இது தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பரிசுத்தத்தை மாத்திரமல்ல, தேவன் மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், தேவனுடைய சித்தத்தை இது தெளிவாக வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று 5 காரியங்களை நாம பார்க்கிறோம். இது வேதாகமத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு மிகவும் பயனுள்ள ஒரு காரியம். இப்போ இந்த பகுதிக்குள்ளாக நாம வருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களையும் ஒவ்வொன்றையும் 5 காரியமாக அவர் சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். 5 குறிப்புகளை சொல்லுகிறத பார்க்கிறோம். முதலாவதாக 5 privileges, 5 privileges, 5 சலுகைகள் அல்லது 5 ஆசீர்வாதங்கள் அல்லது 5 பெனிஃபிட்ஸ் என்று சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். யூதனுக்கு அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள்
மெயினாக யூதர்களை மனதிலே வைத்துக் கொள்வோம். அவர்கள் தங்களை சுற்றி கட்டியிருக்கிற இந்த போலியான கோட்டை அது எப்படிப்பட்டது என்று முதலாவதாக, நீ யூதன் என்று பெயர் பெற்று, நீ பெயரிலே ஒரு யூதன், மிக அழகாக கொஞ்சம் சர்க்காசத்தையும் சேர்த்து அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏனென்றால் இதே ரோமருக்கு எழுதின நிருபத்தில்தான் உண்மையான யூதன் யார் என்பதை அவர் எழுதுகிறார். 9வது அதிகாரத்திலே வரும்போது யூதர்கள் எல்லாரும் யூதர்கள் அல்ல, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல என்று தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர் தான் இஸ்ரவேலர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட யூதன் தான் யூதன், உள்ளத்தில் யூதனானவே நீ யூதன் என்கிற சத்தியங்களை எல்லாம் அவர் இங்கே கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் சார். அதன் அடிப்படையிலே நீ யூதன் என்று பெயர் பெற்றிருக்கிறபடியினாலே நீ யூதன் கிடையாது. சோ இங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூதர்கள் கட்டியிருந்த அந்த போலியான அந்த கோட்டை அல்லது அவர்களுடைய அந்த போலியான அந்த பாதுகாவலிலே மிக முக்கியமாக என்னுடைய நேஷனாலிட்டி, நான் ஆபிரகாமின் சந்ததி என்பதிலே அவர்களுக்கு ஒரு பெரிய பெருமிதம் இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் உறுதியாக அதை நம்பியிருந்தார்கள். அருமையானவர்களே, வேதம் அல்லாதபடி, பழைய ஏற்பாடு இல்லாதபடி சில அந்த யூதர்களுக்குரிய அந்த லிட்ரேச்சர்ல இவ்விதமாக வாசிக்க கூடும் என்று ஒரு தேவ மனுஷன் அங்கே அதிலே எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர்கள் என்ன நம்பி இருந்தார்கள் என்றால், ஆபிரகாமின் சந்ததியாகிய ஒருவனையும் அவர் நரகத்திலே தள்ள முடியாது, தள்ள மாட்டார் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். That was their hope. அது அவர்களுடைய இன்றும் அவர்களுடைய நம்பிக்கை அல்லது யூதர்களுடைய நம்பிக்கை. குறிப்பாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அந்த மெய்யான யூதர்கள் எல்லாருக்கும் அவருடைய இருதயத்திலே ஆழமாக பதிந்திருந்த காரியம், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் அப்படியே ஒட்டுமொத்தமாக ஆபிரகாமின் சந்ததியாக யூதன் என்று பிறந்ததினாலே நாங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், நாங்கள் அப்படியே மோட்சத்துக்கு தான் போவோம். ஆபிரகாமின் சந்ததியில் வந்த எங்களில் ஒருவனையும் அவர் நரகத்திலே தள்ள முடியாது என்று. இந்த கான்டெக்ஸ்ட்ல, இந்த சந்தர்ப்பத்துலதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தையும் அவருடைய போதனைகளையும் யூதர்களோடு அவருடைய டீலிங்ஸையும் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். இங்கே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரோ, இந்த யூதர்கள் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக உடைக்கும் இந்த காரியத்தை செய்கிறாரோ, அதே காரியத்தை தான் இயேசுவும் செய்தார். திரும்ப திரும்ப மிகவும் டேரிங்காக, மிகவும் ஆணித்தரமாகவும், மிகவும் நேரடியாகவும், மிகவும் வெளிப்படையாகவும் அந்த அந்த போலியான நம்பிக்கையை அவர் அசைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். மாயக்காரரே, நேரம் இருந்தால் நாம சில வசனங்களை நம்ம பின்னால பார்ப்போம். மாயக்காரரே, குருடரே என்று சொல்லி நரகத்தை குறித்து நமக்கு நல்லா தெரியும். நரகத்தை குறித்து மிகவும் அதிகமாக பேசினவர் யூதர்கள். நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த மனப்பான்மையிலே, அந்த இன்டென்ஷன்ல நிச்சயமா இயேசு பேசினார். ஆனாலும் அடிப்படையாக அவர் யூதர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நரகத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்கிறவர்களுக்கு நரகம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்றும், நீங்களும், அதுதான் அந்த லூக்கா 13வது அதிகாரத்திலே அவர் சொல்லும் போது, அநேகர் அந்த நாளிலே வந்து எங்களுக்காக கதவை திறவுங்கள் என்று சொல்லுவார்கள், அப்பொழுது நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன். அந்த கான்டெக்ட், அந்த சந்தர்ப்பம் டைரக்டா யூதர்களுக்கு தான் பொருந்துகிறது. அப்போ நீங்க சொல்லுவீங்க, எங்களுடைய வீதிகளிலே நீர் பிரசங்கித்தீர் அல்லவா, நாங்கள் உம்மோடு கூட போஜனம் பண்ணினோம் அல்லவா, லிட்ரலா அப்படின்னு சொல்லும் போது அது யூதர்களுக்கு தான். அந்த காரியத்தை அவர் சொல்லும் போது, உங்களுக்கும், யூதர்களாகிய உங்களுக்கும் இந்த மோட்சத்தினுடைய வாசல் அல்லது நித்திய ஜீவனுடைய வாசல் அடைக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாகர்கோயில்ல குறிப்பாக இந்த கிளாஸஸ், என்னுடைய அந்த RLTC கிளாஸஸ் நடத்தும் போது நிறைய காரியங்கள் தெரிய வருகிறது. மிக முக்கியமாக பெரும்பாலான கிறிஸ்தவர்கள், பேருக்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், அவர்கள் முழு நிச்சயமாக நம்பி இருக்கிறார்கள்,
நாம் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு திருச்சபையில இருக்கிறோம். நாம் நிச்சயமாக ஞானஸ்நானமும் எடுத்திருக்கிறோம். இதெல்லாமே அவர்களுக்கும் பொருந்தும். நாம் நிச்சயமாக நம்மை நரகத்திலே தள்ள முடியாது என்கிற காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதை தான் அவர் அசைத்துக் கொண்டிருக்கிறார். ஒன்று, அவருடைய நேஷனாலிட்டி, நீ யூதன் என்று பெயர் பெற்று அந்த காரியம். இரண்டாவது, நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருந்து, நீ நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருக்கிறாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றது மாத்திரமல்ல, அந்த நியாயப்பிரமாணத்திலே பற்றுதலா இருக்கிறார்கள். ஆங்கில வேதாகமத்திலே சில டிரான்ஸ்லேஷன்ஸ்லே they rely upon the law. நியாயப்பிரமாணத்திலே அவர்கள் நியாயப்பிரமாணத்தை சார்ந்து கொள்ளுகிறார்கள், அல்லது நியாயப்பிரமாணத்தை வெகுவாக நம்புகிறார்கள். அது தேவனிடத்திலிருந்து நேரடியாக வானத்தையும் பூமியையும் படைத்த, அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு சிறப்பாக யூதர்களாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதனுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியும். அந்த வேல்யூவை அறிந்தவர்களாக அதிலே பற்றுதலாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது, நான் முதல்ல சொன்னது போல அவர்கள் அதை பின்பற்றுவதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக, பின்பற்ற துடிக்கிறவர்களாக, பின்பற்ற முயற்சி செய்கிறவர்களாக, கிரியையினாலே அவைகளை சாதித்து விடலாம் என்கிற அந்த பற்று அவர்களுக்கு இருக்கிறது, பற்றுதலாக இருக்கிறார்கள். மூன்றாவது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த காரியம் இந்த காரியம்தான். அவங்க அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இந்த மேன்மை பாராட்டுதல் என்கிற காரியம் டெக்னிக்கலி இது நம்முடைய எம்பிடிசி சார்ந்த நமக்கு மிக மிக பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை, நாம் அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தை இது. ஆக்சுவலா எதோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை என்றால் ரிஜாய்சிங் இன் காட். அவர்கள் நியாயப்பிரமாணத்திலே பற்றுதலாயிருப்பது மாத்திரமல்ல, அந்த நியாயப்பிரமாணத்தை அருளின தேவனாகிய கர்த்தர், அந்த தேவனை அவர்கள் கொண்டாடுகிறார்கள், அல்லது அந்த தேவன் மேலே மகிழ்ச்சியா இருக்கிறார்கள், அந்த தேவனை மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் ஆரம்பத்திலேயே நான் இதுல காண்பிக்க விரும்புகிற காரியம், எனக்கு ரொம்ப இன்று காலையில ரொம்ப ஆச்சரியமா இருந்த காரியம், இந்த வசன பகுதியினுடைய ஒரு மிக முக்கியமான தீம் ஃப்ரேஸ் என்று சொல்லுவோமே, ஆனால் 23வது வசனத்தினுடைய பிற்பகுதி. 23வது வசனத்தை முழுமையாய் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? அப்படியானால் பாருங்கள், இங்கே அவர்களை குறித்து சொல்லுகிறது, இவர்கள் தேவனிலே மேன்மை பாராட்டுகிறார்கள், தேவனை மேன்மை பாராட்டுகிறார்கள், தேவனை பாராட்டுகிறார்கள், தேவனை கொண்டாடுகிறார்கள், அல்லது தேவனோடு உறவு கொண்டாடுகிறார்கள். ஆனால் இவர்களை குறித்த தேவனுடைய ஆட்டிடியூட் என்ன? வாட் இஸ் காட்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தம்? இவர்கள் தேவனை அப்படி கொண்டாடும் போது இவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள், தேவன் என்னிலே பிரியமா இருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஸ்டாண்ட் என்ன இவர்களை குறித்து? தேவனை கனவீனம் பண்ணுகிறார்கள். அப்போ தேவனுடைய மனதிலே நீ என்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறாய், ஆனால் நான் நினைக்கிறேன் நீ என்னை கனவீனம் பண்ணுகிறாய் என்று. சோ தேவன் கனவீனம் பண்ணப்படுகிறதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமா இருக்கிற ஒரு காரியம். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் கூட, கிறிஸ்தவ விசுவாசிகள், ஊழியம் செய்கிறேன் என்கிறவர்கள் கூட மறுபடியும் பிரமாத நிலைமையிலே நாங்கள் தேவனைத்தான் ஆராதிக்கிறோம் என்று ரொம்ப சின்சியரா இருக்கிறவர்களும், சின்சியராக ஆடலோடு பாடலோடு பயங்கரமான காரியங்களோடு அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்தும் கூட அது ஒரு கன்ஃபர்மேஷன் அல்ல. that is not a confirmation. அங்கே ஆவியானவர் இருப்பது போன்ற ஒரு உணர்வு உண்டாவதும், அப்படிப்பட்ட வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் வைத்து அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் தேவனைத்தான் ஆராதிக்கிறோம், கிறிஸ்துவை தான் ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்கிறார் என்று. what if it is being shaken? அதுதான் இங்கே அசைக்கப்படுகிறது அருமையானவர்களே. ஆனால் அதே தேவனுடைய கருத்து என்ன அவர்களை குறித்து?
நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன் என்கிறது. சோ தொடர்ந்து பார்க்கலாம். 5 காரியங்கள் என்று சொன்னேன். நீ யூதன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய், அதிலே நீ மேன்மை பாராட்டுகிறாய். நீ நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருக்கிறாய், அதிலே மேன்மை பாராட்டுகிறாய். நீ தேவனை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறாய். 4வது காரியம், நியாயப்பிரமாணத்தினால் நீ உபதேசிக்கப்பட்டவனாக இருக்கிறாய். Not only that, நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருப்பது மாத்திரமல்ல, நீ நியாயப்பிரமாணத்தை அருளின தேவனை நீ ஆராதிப்பது மாத்திரமல்ல, அல்லது தேவனை நீ மேன்மை பாராட்டுவது மாத்திரமல்ல, நீ நியாயப்பிரமாணத்திலே சிஸ்டமேட்டிக்காக உபதேசிக்கப்பட்டிருக்கிறாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக திருச்சபையிலே இந்த ஒரு காரியம், நான் இந்த வேதத்தை நன்றாக அறிந்திருக்கிறேன், இந்த கன்ஃபர்மேஷன் என்கிற காரியத்திலே அநேகருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அநேக அந்த CSI சபையை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் டீனேஜ்ல இருக்கும்போது அல்லது கொஞ்சம் வளர்ந்த பிறகு அல்லது அதற்கு முன்னால அவங்களுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் டீச்சிங்ஸ், கேட்டகிசம், அந்த போதனைகள் முடிந்த உடனே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று விட்டதாக கருதி அவர்களுக்கு அந்த நற்கருணை அல்லது அந்த ராபோஜனத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அது அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது திருச்சபையின் அங்கமாக இருக்கிறேன், என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போவேன் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த காரியத்தையும் நாம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து, நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. சோ நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் என்பதோடு சேர்த்து இதை நாம பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. முதல்ல பார்த்தது போல இந்த நியாயப்பிரமாணத்திலே தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ தேவன் இந்த காரியத்தை செய்யும்படியாய் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இது நன்மையான காரியம், இது தீமையான காரியம், இது தேவனுக்கு சித்தமில்லாத காரியம் என்று தேவனுடைய சித்தத்தை குறித்து தெளிவாக நன்மையும் தீமையையும் வகையறுக்கத்தக்கதான அறிவு எனக்கு இருக்கிறது என்று அவன் மேன்மை பாராட்டுகிறான். 2வதாக 4 அல்லது 5 பிராக்டிசஸ் பற்றி சொல்லுகிறார். பிரிவிலேஜஸ், பிராக்டிசஸ் அல்லது அவர்களுடைய இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள், நியாயப்பிரமாணத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள், இந்த தேவனை மேன்மை பாராட்டுகிறவர்கள், அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் 4 விதமான வழிகளிலே அல்லது 5 விதமான வழிகளிலே அவர்கள் நடக்கிறார்கள். என்ன? முதலாவதாக, நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாக நினைக்கிறாய். யூதர்கள், நமக்கு நன்றாக தெரியும், யூதர் அல்லாதவர்களுக்கு அந்த சுவிசேஷமாக அந்த தேவனுடைய சித்தத்தை, மெய்யான தேவனை குறித்தும் மெய்யான தேவன் அருளிய அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்தும், அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவாகிய மேசியா வரப்போகிறார் என்கிற இந்த காரியங்களை அவர்கள் மற்றவர்களுக்கு, மற்ற புறஜாதியாருக்கு பிரசங்கிக்க பணிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அதை எவ்வளவு தூரம் ரியலைஸ் பண்ணினார்களோ இல்லையோ, அவர்கள் எவ்வளவு தூரம் அதை செய்தார்களோ இல்லையோ, ஓரளவுக்கு மிகவும் மிகவும் குறைவாக அவர்கள் செய்தார்கள். ஏனென்றால் அதன் அடிப்படையிலே தான் அந்த ப்ராஸ்லைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த யூத மார்க்கத்து அமைந்தவர்கள் என்று வேதத்திலே நீங்கள் படித்தது ஞாபகம் இருக்கலாம். சோ மற்ற புறஜாதியார்களிலிருந்து ஒரு சிலர், 1-2 பேர் ஒரு ஜெனரேஷன்ல இந்த யெகோவாவாகிய தேவனையும் அவர் அருளி இருக்கிற வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் விசுவாசித்து யூத மார்க்கத்திலே அவர்கள் மாறுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களை வைத்துதான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய பேருக்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், மறுபடியும் பிரவாத கிறிஸ்தவர்களுக்கும் இதுவும் மிக மிக ஒன்றாகவே இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அது நிச்சயமாக பொருந்தும் என்பதை நாம் அறிய வேண்டும். சோ குருடருக்கு வழிகாட்டியாக, சோ அவர்கள் இந்த தேவனை அறியாதபடி இருக்கிறார்கள், குருடர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் வழிகாட்டியாக இருக்கிறேன் என்று எண்ணி நீ செய்கிறாய். அடுத்தது அவர் சொல்கிறார், அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாகவும்.
சோ ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அநேக வசனங்கள் உண்டு. இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக எடுக்க முடியாது. ஆனால் நமக்கு நிச்சயமாக ஞாபகம் வரலாம். இந்த யூதர்கள், அந்த யூதர் அல்லாதவர்கள், புறஜாதியார், அவர்கள் இருளிலே வாசமாயிருப்பதாகவும் இவர்கள் வெளிச்சத்தை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். சோ இந்த வெளிச்சத்தை பெற்றவர்கள் இந்த வெளிச்சத்தை அந்த இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக இவர்கள் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் இருக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சோ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அதே யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து அந்த ஒளியாக வருகிறதையும் நாம பார்க்கிறோம். சோ அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் என்று சொல்லும் போது இதுவும் அதே. இப்போ புறஜாதியார்கள், தேவனை அறியாத புறஜாதியார்கள், இவர்கள் மூலமாக மெய்யான தேவனை, யெகோவாவை அறிந்து அவர்கள் இந்த யூத மார்க்கத்தை அமைந்தவர்களாக அவர்கள் மாறும்போது, அல்லது கான்வர்ட்ஸாக யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக யூத மார்க்கத்திற்கு வரும் பொழுது அவர்களை பேதைகளாக எண்ணி அவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இது உண்மையாக நடந்து கொண்டிருந்த காரியம்தான். சோ இவர்கள் என்ன நினைத்தார்கள்? நம்மிடத்திலே தான் வேதாகமம் இருக்கிறது, நம்மிடத்திலே தான் இந்த தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருக்கிறது, தேவன் மெய்யான தேவன், படைப்பின் தேவன் நமக்கு தான் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், நாம் அதிலே போதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அதிலே உறுதியா இருக்கிறோம், நாம் அதை பின்பற்றுகிறோம், அதை நாம் மற்றவர்களுக்கு போதிக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்கிற அந்த நினைப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள். சோ பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. குழந்தைகளுக்கு என்று சொல்லும் போது திரும்பவும் அதே காரியத்தை தான் அது வலியுறுத்துகிறது. நாம எப்படி சொல்லுகிறோம்? புதிதாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள், அது புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள், புதிதாக சபையிலே வருகிறவர்களை அந்த பேப்ஸ் இன் கிரைஸ்ட் என்று எப்படி சொல்லுகிறோமோ அதே காரியம் வழக்கத்திலே இருந்தது அவர்களுக்கு. சோ புறஜாதியார்களில் இருந்து தேவனை அறிந்து தேவனுக்குள்ளாக தேவனை அறிந்து அந்த யூத மார்க்கத்துக்கு வருகிறவர்களை அந்த தேவனுக்குள்ளே குழந்தைகளாக அவர்கள் காண்பது அது வழக்கமாக இருந்தது. அவர்களுக்கு உபாத்தியாயனாக நீ எண்ணுகிறாய். இந்த உபாத்தியாயனாக, அவர்களுக்கு டீச்சராக, அவர்களுக்கு போதிக்கிறவனாக, நியாயப்பிரமாணத்தினுடைய அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாக நீ எண்ணுகிறாய். சோ நான் உபாத்தியாயனாக இந்த குழந்தைகளை போல இருக்கிற யூத மார்க்கத்தால் அல்லாத புறஜாதியாரிலிருந்து யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அல்லது யெகோவாவை தேவனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் இந்த தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிற அந்த தேவனை குறித்த சத்தியத்தையும் அறிவையும் நான் அவனுக்கு போதிக்கிறேன் என்று நீ எண்ணுகிறாயே என்று 5 அவர்களுடைய பழக்கங்களை, அவர்கள் செய்கிற காரியங்களை, பிராக்டிசஸை சொல்லிவிட்டு 4 அல்லது 5 சார்ஜஸை கொண்டு வருகிறார், அல்லது குற்றம் சாட்டுகிற காரியத்தை கொண்டு வருகிறார். நீ இப்படியெல்லாம் இருக்கிறாய், உன்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, உன்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்று உன்னுடைய நிலைமையை குறித்து நீ மேன்மை பாராட்டுகிறாய். உன்னுடைய அந்த நிலைமையிலே நீ இப்படிப்பட்ட எண்ணமுடையவனாக நீ மற்றவர்களுக்கு போதிக்கிறவனாக இருக்கிறாய். இப்படி இருக்க 21வது வசனம், மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? சோ மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இது நம்மையும் குறிக்கிறதாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு நாம் டீச் பண்ணும்போது, மற்றவர்களுக்கு போதிக்கும் போது, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம், நன்றாக அறிந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடி நான் என் சரீரத்தை அடக்குகிறேன் என்கிறது போல சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ, ஆனால் இது யூதர்களுக்கும் அல்லது அந்த ஒரு போலியான வேஷத்தை தரித்து கொண்டு ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு மிகவும் அதிகமாக பொருந்தும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் எல்லா மனிதர்களையும் இந்த கேட்டகரிக்கு உள்ளே அப்போஸ்தலனாகிய பவுல் அடக்குவதை, அல்லது நீ போலியாகத்தான் வாழ்கிறாய், அல்லது உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக நியாயப்பிரமாணத்தின்படி அது பாவமற்றதாக நீதியானதாக இருக்க முடியாது, இல்லை
நீ நிர்பந்தமான மனுஷன்தான், நீ நிர்பந்தமான மனுஷனாக கிறிஸ்து உனக்கு தேவை, நிர்பந்தமான மனுஷனாக அந்த இலவசமாக நியாயப்பிரமாணத்திலே அல்லது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய நீதி, கிறிஸ்துவனுடைய நீதி உனக்கு தேவை. நீ அதை ஒன்றினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது, நீ விசுவாசத்தினாலே அல்லது நீ அதை பெற்றுக்கொள்ளதான் முடியும், நீ அதை ஏர்ன் பண்ண முடியாது. உன்னுடைய எந்த விதமான செய்கைகளினாலும் உன்னுடைய எந்த விதமான கிரியைகளினாலும் நீ அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீ அதை காலியான வெறுமையான கரங்களிலே நீ அதை பெற்றுக்கொள்ளதான் முடியும் என்பதுதான் அவருடைய வாதம் என்பதை அறிந்திருக்கிறோம். 21வது வசனம் இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? அடுத்தது பாருங்க, 3 ரொம்ப அபாண்டமான மிக முக்கியமான சார்ஜஸை கொண்டு வருகிறார். அதை மாத்திரம் கொஞ்சம் விரிவாக பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரக ஆராதனை விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து என்று அருமையான இந்த 5 சார்ஜஸ்ல மிக முக்கியமாக 3 காரியங்களை கொண்டு வருகிறார். ஒன்று, நீ களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிறாய். உன்னுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய நியாயப்பிரமாணம் களவு செய்யாதிருப்பாயாக அந்த 10 கற்பனைகளுக்கு உள்ளடங்கிய எல்லா காரியங்களும் நமக்கும் பொருத்தமானதுதான். நீ களவு செய்யக்கூடாது என்று நீ அறிந்திருக்கிறாய், அந்த நியாயப்பிரமாணத்தின் மேல் நீ அதை சார்ந்திருக்கிறாய், அந்த நியாயப்பிரமாணத்தை தந்த தேவனை நீ மேன்மை பாராட்டுகிறாய், அந்த நியாயப்பிரமாணத்திலே நீ தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கிறாய், அந்த நியாயப்பிரமாணத்தை நீ மற்றவர்களுக்கு போதிக்கிறாய். மற்றவர்கள் குழந்தைகளாயிருக்கிறார்கள், மற்றவர்கள் பேதைகளாயிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஞானம் அடையத்தக்கதாக நான் போதிக்கிறேன் என்று நீ போதிக்கிறாய். அப்படி களவு செய்யக்கூடாது என்று போதிக்கிற நீயே களவு செய்கிறாய் என்பதுதான் அவருடைய வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இது இந்த காரியத்தை பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில வசனங்களிலே நாம் பார்க்கிறதன் மூலமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த களவு செய்யாதிருப்பாயாக என்று மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற இவர்கள் தாமே களவு செய்கிற அந்த காரியத்தை வெவ்வேறு விதத்திலே நாம பார்க்க முடியும். முடிந்த ஒரே ஒரு காரியத்தை நாம பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம். ஏசாயா 56. நம்முடைய வேதாகமங்களிலே இந்த ரோமர் 2வது அதிகாரத்திலே ஒரு கையை வைத்துக் கொள்வோம் என்றால் வருவோம் திரும்ப. 56வது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம் 10, 11, 2 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களிடத்துல வேதாகம் இருக்குமானால் நீங்கள் எடுத்து பாருங்கள். 10வது வசனம், அவனுடைய காவற்காரர், அவனுடைய என்று சொல்லும் போது அதற்கு முந்தின வசனத்தினுடைய தொடர்ச்சி இஸ்ரவேல். ஆங்கில வேதாகமத்தை படிக்கும் போது இந்த 10வது வசனத்திலையும் இஸ்ரேல் என்றுதான் ஆரம்பிக்கிறது. சோ இஸ்ரவேலினுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் குருடருக்கு வழிகாட்டுகிறோம் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து நாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த யூதர்கள் பெருமையாய் நம்பி இருக்கிற அந்த மிகவும் அழகாக ஸ்ட்ராங் ஆனது போல தோன்றுகிற அந்த கோட்டையை இடிக்கிற அந்த காரியத்தை செய்கிறது போல அதே போலதான் இயேசுவும் செய்கிறான்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணேன். நாம் அறிந்திருக்கிறோம், குருடரான வழிகாட்டிகளே என்று இயேசு சொல்லும் போது அவர் அந்த காரியத்தை தான் அட்டாக் பண்ணுகிறார். சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பிதாவாகிய தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக தன்னுடைய இருதயத்தினுடைய காரியத்தை தேவன் தாமே சொல்லுகிற இந்த வார்த்தைகள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்க, காவற்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள்.
அந்த இஸ்ரவேலினுடைய தலைவர்களை குறித்து, நாங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கிறோம், அவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கிறோம் என்கிற அந்த யூத மார்க்கத்தை சார்ந்த தலைவர்களை குறித்து அவர் சொல்கிறார். அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். அதுல கொஞ்சம் டெவல் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு பிறகு இவைகளை பிறகு நீங்க சிந்தித்து பாருங்க. தூக்க மயக்கமாய் புலம்புகிறார்கள். தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். 11வது வசனம், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். இதை படிக்கும்போது எனக்கு இந்த சந்தர்ப்பத்துல இந்த கான்டெக்ட்ல படிக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது, கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருந்தது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் டுவெல் பண்ணி அமைதியா நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு டிராஸ்டிக்காக இந்த போலியான நம்பிக்கை, இந்த போலியான கோட்டை இடிக்கப்பட வேண்டும் என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், God is not pleased with this, he is very radically against us என்று புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு விரோதமாக அவர் இருக்கிறார், அது பயங்கரமானது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் வழியையும் அவனவன் தன் மூலையிலிருந்து தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். ஜனங்களை கொள்ளையிடுகிற காரியத்தை சொல்லுகிறத பாக்குறோம். இதை தொடர்ந்து இதே பேஸ்ல, இதே ஸ்பீட்ல, இதே கண்டினியூவேஷனா அந்த ஏசாயா விட்டு கொஞ்சம் இயேசு கிறிஸ்து இடத்துல வரும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், மத்தேயு 21வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 21வது அதிகாரம் 13வது வசனம். அங்கே அது என்ன கான்டெக்ஸ்ட்னா, என்ன சந்தர்ப்பம் என்றால், இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களையும் பார்த்து அவர் சொல்லுகிற காரியத்தை தான் நம்ம அங்க வாசிக்கிறோம். ஸோ அங்கேயும் அந்த யூதர்களினுடைய தலைவர்களாக இருக்கிற பரிசேயர், சதுசேயர் அல்லது ஜெப ஆலயத்தினுடைய தலைவர்களிடத்திலே அவர்களிடத்திலே பணம் கொடுத்து இப்படிதான் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறார்கள். அவர்களுக்கு கமிஷன் கொடுத்து இந்த இடங்களை அவர்கள் பிடித்து பலி செலுத்தும்படியாய் ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் வாங்க மக்கள் வரும் பொழுது அவர்களுக்கு கூடுதலான விலை கொடுத்து அவர்களை ஏமாற்றி அந்த விதவைகள் ஏழைகளானவர்களை பட்சித்து அல்லது அவர்களுடைய பணத்தை எடுத்து இந்த யூத தலைவர்களுக்கு கொடுக்கிற அல்லது தலைவர்களுக்கு அதிகமாக போகிறதும் அதிகமாக இந்த பிசினஸ் பண்ணுகிற இந்த பீப்புள் இது சம்பாதிக்கிறவர்களுமான கள்ளர்கள் என்று சொல்கிறார். அந்த மீனிங்ல தான் கள்ளர் குகை என்று சொல்கிறார். 13வது வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு 21:13, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். தொடர்ந்து 15-16 வாசிக்கிறேன். 15-16 கொஞ்சம் கீழே, 23வது அதிகாரம் 2 அதிகாரம் தாண்டி 23வது அதிகாரத்துக்கு வாங்க. 23வது அதிகாரம் 14வது வசனம், 15-16. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே. இது ரொம்ப மிக முக்கியமாக மிக அதிகமாக இயேசு பயன்படுத்துகிற இந்த சொற்றொடர் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இந்த சுவிசேஷ புஸ்தகங்களிலே. மாயக்காரராகிய வேத பாரகரே என்று கூப்பிடலாம். ஆனால் இயேசு கூப்பிடும் போது மாயக்காரராகிய வேத பாரகரே, ஸ்கிரைப்ஸ் ஆர் யூ ஹிப்போக்ரைட்ஸ். அது அவங்கள சாதாரணமாக தாக்குகிற காரியம் அல்ல.
அவர்களை நேரடியாக, அப்பட்டமாக, பகிரங்கமாக அவர்கள் விரும்பாத பாஷையிலே அவர்களை திட்டுவது அல்லது அவர்களை அட்டாக் பண்ணுவது. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. இட்ஸ் நாட் an ordinary word. அருமையானவர்களே, இந்த யூதர்களுடைய அந்த சந்தர்ப்பத்துல நம்ம பார்க்கும்போது இந்த காரியம் சாதாரண ஒரு, இந்த ஐயோ, உங்களுக்கு ஐயோ என்று சொல்வது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. அது உங்களுக்கு ஐயோ என்று சொல்லும் போது நிரந்தரமாக நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக உங்கள் மேல் சாபத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிற ஒரு காரியம். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஹிப்போக்ரசி என்கிற காரியம் வருகிறத பாருங்க. பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். இன்னொரு காரியம் இதுல தொக்கி நிற்கிறது. அருமையானவர்களே, இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள், நாங்கள் தான் தேவனுடைய சித்தத்தை இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அறியும்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த தேவனை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இவைகளை பிரிவிலேஜாக அவர்கள் நினைத்தாலும் இந்த சலுகைகள், இந்த பிரிவிலேஜஸ் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே இவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்பது இன்னொரு பெரிய கான்செப்ட். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே பார்க்கலாம். நம்மில் அநேருக்கு தெரிந்திருக்கும். அருமையானவர்களே, நரகம் என்று பொதுவாக சொல்லும் போது நரகமே மிக 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 பயங்கரமான வேதனையானதுதான். அதிலேயும் அதிவேதனையான பகுதியும் உண்டு, அதிவேதனையான ஒரு நரகமும் உண்டு. ஆனால் இப்படி போதிக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனை குறித்து அறிந்தவர்கள், நன்றாக அறிந்தவர்கள், இந்த சிறப்பு வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறவர்களுக்கு அநேக அடிகள் உண்டு என்பதுதான் இங்க தொக்கி நிற்கிற காரியம். நீங்கள் இப்படி மாய்மாலம் பண்ணி நீண்ட ஜெபத்தை பார்வைக்காக எதற்காக பண்ணுகிறீர்கள்? விதவைகள் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று விதவைகளுடைய வீடுகளை நீங்கள் பட்சிக்கிறீர்கள். நீங்க அதிக ஆக்கினை அடைவீர்கள். நான் எனக்கு தானே பேசிக் கொள்கிறேன். இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து நான் போதிப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்றும் நடுக்கத்தோடு நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அல்லது இந்த பைபிள் ஸ்டடிக்கு முன்னால அல்லது என்னுடைய RLTC கிளாஸுக்கு முன்னால நடுக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் எவ்வளவாய் தகுதி இல்லாதவன் என்பதை மோஸ்ட்லி நான் உணர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். ஆனா இந்த காரியத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே மிக மிக பயமாக தான் இருக்குது. நான் அதிக ஆக்கினையை அடையும்படியாய் போதகம் பண்ணுகிறவனாக நான் இருக்கிறேனா என்பது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. தொடர்ந்து வாசிக்கிறேன். 15வது வசனம். அகெயின் இரண்டாவது கன்சிக்யூட்டிவா அடுத்த வசனத்துல சொல்கிறார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். மக்களை இயேசு கிறிஸ்துவண்டை வழிநடத்தத்தக்கதாக அநேகர் செய்கிற பிரயாசங்கள் இது எப்படி பொருந்தும் என்று கேட்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஊழியக்காரர்களுடைய ரிலிஜியனும் இப்படிதான் ஆயிற்று இல்லையா? நல்லா டுவெல் பண்ணி யோசித்து பாருங்க. நீங்க சர்ச்சுக்கு வாங்க, சபைக்கு வாங்க. சபைக்கு தொடர்ந்து வந்தா, ஒருத்தர் வந்தா, ஒரு குடும்பம் வந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இனி நீங்க ஞானஸ்நானம் எடுத்துடலாம். சோ சபைக்கு வாங்க, ஞானஸ்நானம் எடுங்க, வசனம் படிங்க. தங்களை தாங்களே ஏமாற்றுகிற காரியம் அல்லவா? சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வரும் பொழுது அவர்களையும் இந்த வசனத்தை வாசித்து முடிக்கிறேன், பாதியில நின்னுட்டேன். ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய். அகைன் இங்கேயும் தொக்கி நிற்கிற வசனத்தை பாருங்க, அந்த வாக்கிய தொடரை பாருங்க. உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள். இரட்டிப்பான நரகத்தின் மகன் என்கிற ஒரு கேட்டகரிக்கு அவங்க கொண்டு போயிடுறாங்க. அநேகரை விசுவாசிகளாக மாற்றி ஞானஸ்நானம் எடுக்க வைத்து அவர்களையும் ரிலிஜியஸ் பீப்புளா மாற்றும் போது அவர்களை அறியாமலேயே அவர்களை மாய்மாலக்காரர்களாக மாற்றி இரட்டிப்பான நரகத்தின் மகன்களாய் அவர்களையும் மாற்றி
பயங்கரமான காரியம் இல்லையா? 16வது வசனத்தினுடைய துவக்கத்தையும் வாசிக்கிறேன். குருடரான வழிகாட்டிகளே, குருடரான வழிகாட்டிகளே, நீங்கள் வழிகாட்டிகள் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் நீங்களே குருடர்களாக இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து 2 காரியத்தை மாத்திரம் மென்ஷன் பண்ணி நான் முடிக்க விரும்புகிறேன். 22வது வசனத்திலே ஒரு காரியம், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா என்று சொல்லும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 5வது அதிகாரம் 27, அப்புறம் 5வது அதிகாரத்திலே 31, 32 படிச்சு பாருங்க. அங்கே இயேசு கிறிஸ்து தாமே எல்லாருமே இந்த குற்றத்திற்கு உட்பட்டவர்கள் என்று அந்த தள்ளுதற் சீட்டை குறித்து சொல்லுகிற அந்த காரியத்தை நீங்கள் தெளிவாக படித்து பார்க்கும்போது, உங்கள் எல்லாருக்குள்ளும் விபச்சாரம் தெளிவாய் இருக்கிறது என்பதை தான் அவர் கொண்டு வருகிறார். நீ விபச்சாரம் செய்யக்கூடாது என்று போதிக்கிறாயே தவிர இந்த 10 கற்பனைகளிலே இருக்கிறது என்பதை நீ அறிந்திருக்கிறாய். ஆனால் நீ உன்னுடைய இருதயத்திலே விபச்சாரம் செய்கிறாய். அது மாத்திரமல்ல, நீ உன்னுடைய மனைவியை தள்ளிவிடும் போது நீ ஒட்டுமொத்தமாய் சமுதாயமாகவும் நீயும் விபச்சாரத்துக்குள்ளேதான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தான் அங்கே சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், நீ விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உபாகமத்திலே அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த ஒரு நியமம் என்ன? உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 7வது அதிகாரம். அவர்கள் யுத்தத்துக்கு போகும்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால், 7வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம், அந்த யுத்தத்துக்கு போய் இன்னொரு புறஜாதியாகிய ஒரு தேசத்தை அவர்கள் மேற்கொள்ளும் போது, அந்த ராஜ்யத்தை அவர்கள் ஜெயிக்கும் போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் 25வது வசனம் 25, 26 வாசிக்கிறேன். அவர்கள் தேவர்களினுடைய விக்கிரகங்களை அக்னியினால் சுட்டெரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது நீ விக்கிரகங்களை கொள்ளையிடலாமா என்று சொல்லும் போது, விக்கிரகங்களை எடுத்து அவன் என்ன செய்ய போறான்? விக்கிரகங்களை எடுத்து ஒரு யூதன் என்ன செய்ய போறான்? விக்கிரகத்திலே இருக்கிற அந்த சாராம்சம் என்னவென்றால், அந்த விக்கிரகத்தை பொதிந்திருக்கிற அந்த வெள்ளியும் பொன்னும். அந்த தேவனுடைய தெளிவான கட்டளை என்னவென்றால், நீ புறஜாதியாரை நீ மேற்கொண்டு அவைகளை பிடிக்கும் பொழுது அந்த தேசங்களில் உள்ள அந்த கோயில்களிலே இருக்கிற அந்த சிலைகளை, அந்த விக்கிரகங்களை சார்ந்திருக்கிற அந்த பொன்னையோ வெள்ளியையோ நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவைகளை நீ முற்றிலுமாக சாம்பலாக்க வேண்டும், அவைகளை எரித்து போட வேண்டும். இது வெள்ளிதானே, வெள்ளி அல்லவா, பொன் அல்லவா, இது வேல்யூபிள் அல்லவா, இதை வைத்து நான் என்னுடைய தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவேன், யெகோவாவுக்கு ஆலயத்தை கட்டுவேன், ஊழியம் செய்வேன் என்று சொல்லக்கூடாது. அப்படியானால் உனக்குள்ளே இச்சை உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது என்பதுதான் இங்கே வாதம். 26 அவைகளை போல் நீ சாபத்துக்குள்ளாகாதபடி, அவைகளை போல் அந்த விக்கிரகங்களை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாதே. என்னது அருவருப்பானது? அந்த இச்சிக்கப்படத்தக்க வெள்ளியும் பொன்னும் அருவருப்பானது என்பதுதான் சாராம்சம். உன் வீட்டிலே கொண்டு போகாயாக, அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்திற்குள்ளானது. ஆனால் உனக்குள்ளே இந்த களவு இருக்கிறது, உனக்குள்ளே விபச்சாரம் இருக்கிறது, உனக்குள்ளே இந்த கோவில்களை கொள்ளையிடுகிற காரியங்கள் கூட, அல்லது கோவில்களிலே மிகவும் வேல்யூபிளாக இருக்கிற பொன்னையும் வெள்ளியையும் இச்சிக்கிற இச்சை உனக்குள்ளே இருக்கு. பிறனுடைய பொருளையாவது, பிறனுடைய கழுதையாவது, அவனுடைய வேலைக்காரியாவது அவனுக்குரிய எதையுமே, அவனுக்குரிய ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லும் போது நீ இந்த பாவத்திற்குள்ளே இருக்கிறாய் என்பதுதான்
இங்கே தேவனுடைய வாதம், இப்படி செய்வதனாலே, நீ இப்படிப்பட்ட களவு உன்னுடைய இருதயத்திலே இருப்பதினாலே, இப்படிப்பட்ட விபச்சாரம் உன்னுடைய இருதயத்திலே இருப்பதினாலே, இப்படிப்பட்ட இந்த வெள்ளியையும் பொன்னையும் இச்சிக்கிற உன்னுடைய காரியம் இருதயத்திலே முன்னிலே இருப்பதினாலே, 23வது வசனத்தினுடைய பிற்பகுதியோடு நான் முடிக்க விரும்புகிறேன், நீ தேவனை கனவீனம் பண்ணுகிறாய். நீ யாரோ இன்னொருவருடைய காரியத்தை இச்சித்தது போல எண்ணிக்கொண்டிருக்கிறாய். நீ இன்னொருவருடைய காரியத்தை நான் அபகரித்து எடுத்தது போல நினைத்துக் கொள்ளுகிறாய். இன்னொருவருக்கு விரோதமாக செய்த பாவத்தை போல உன்னுடைய களவையும் உன்னுடைய விபச்சாரத்தையும் உன்னுடைய கோயில்களை கொள்ளையிடுதலையும் நினைத்துக் கொள்ளுகிறாய். ஆனால் அடிப்படையிலே இட் இஸ் a sin against me. இப்பொழுது நீங்க இதை கம்பேர் பண்ண முடியும். இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே, தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து, God is not acknowledged. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் அல்லது மற்றவருடைய பொருட்களை இச்சித்தல் மற்றவர்கள் அவர்களுக்கு கூட தெரியாது, என்னுடைய இருதயத்திலே இச்சை இருக்கிறது, இது எப்படி தேவனுக்கு விரோதமான பாவம்? ஆனால் இது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதுதான் மிக முக்கியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். தேவன் அங்கே கனவீனம் பண்ணப்படுகிறார், இந்த இச்சித்த பொருள் கனம் பண்ணப்படுகிறது. சாராம்சத்தை தெளிவாக அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அருமையானவர்களே, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, நியாயப்பிரமாணத்தின்படி நாம் அறிந்து கொள்ளுகிற தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா உறவுகளை காட்டிலும், எல்லா உடைமைகளை காட்டிலும் தேவனே நேசிக்கப்படக்கூடியவர், தேவனே கனம் பண்ணப்பட வேண்டியவர், தேவனே ஆசைப்பட வேண்டியவர். ஆனால் அதை விட்டு நான் மற்ற பொருட்களை இச்சிக்கும் போது, அவைகளை நான் களவு செய்யும் போது அல்லது சூறையாடும் போது தேவனை கனவீனம் பண்ணுகிறேன், தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் விட்டு விடுகிறேன். ஒருவேளை இந்த காரியங்களினுடைய எலிமெண்ட்ஸ் இந்த மாலை வேளையிலே எனக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் நமக்கு நம்பிக்கை உண்டு. அதனாலதான் நான் முதலில் வாசித்த அந்த ஜாக் மில்டன் சொல்கிறார், preach yourself the gospel every day. இன்று நான் இச்சித்த காரியங்கள், இன்று நான் செய்த பாவங்கள், எனக்கு மேலே அது என்னை நிர்பந்தமான மனுஷனாக ஆக்கி, நிர்பந்தமான மனுஷனாக நான் இருக்கிறேன். Today I need the gospel. இன்று அந்த பாவ மன்னிப்பை, அந்த நீதியை நான் பெற்றுக்கொள்ளதான் முடியும். நான் பாவியாகவே இருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை. இயேசுவை நான் நேசிக்க விரும்புகிறேன் என்று நேசிக்கிறேன், அவரிலே நான் ஆசை கொள்ளுகிறேன் என்று அவரை ஏற்றுக்கொள்ளதான் முடியும். ஆனால் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. We are once again called for நமக்கு மீண்டுமாக இந்த முடிவு நேரத்திலே நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. Come a little more closer to God. இன்னும் சற்று நெருக்கமாக அந்த சிலுவையின் கீழே வருவோம். ஒருவேளை மறுபடியும் பிறவாத யாராகிலும் இதை கேட்பீர்களே, ஆனால் நம்ம எல்லாரும் பாவம் செய்தோம். நீங்கள் பாவம் செய்தது போல நான் பாவியா இருக்கிறேன், என்னை போல நீங்களும் பாவிகள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எல்லாரும் தேவனை கனவீனம் பண்ணுகிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்தாதவர்களாக, அந்த பெரும் குற்றத்துக்குள்ளானவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அருளுகிற அந்த இலவசமான நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக மறுபடியும் பிறவாத நீங்களும் கூட அந்த இயேசு கிறிஸ்துவண்டை இந்த மாலை வேளையிலே நெருங்கி வர முடியும். ஒருவேளை நான் பேசும்போது ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகுமானால், ஒரு சின்ன வைப்ரேஷன் உண்டாகுமானால், ஒருவேளை தேவன் தாமே, பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் இருதயத்திலே பிறப்பிக்கிற விசுவாசமாக இருக்கலாம். அந்த விசுவாசம்தான் மறுபிறப்பு. அந்த விசுவாசத்தினுடைய ஒலி உங்களுடைய இருதயத்திலே கேட்குமானால், அது தேவன் உங்களிலே கிரியை செய்கிறார் என்றும் மறுபடியும் பிறக்க வைக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை இன்னும் அவருக்கு நேராக இழுத்துக் கொள்வாராக. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கொடூரமான கொலை, அந்த குரூரமான
அந்த சிலுவை நம்ம இந்த மாலை வேளையில அட்ராக்டிவாக அதை நம்ம இழுப்பதாக, இலவசமாய் நமக்கு இந்த நீதி அருளுகிற இந்த தேவனுக்கு நன்றி செலுத்தினவர்களாக நாம் அவர் அண்டை வருவோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.